டேய் சீக்கிரம் வந்துட போறாடா சீக்கிரம் என்னடா ஆச்சு? டேய் வந்துட போறடா சீக்கிரம் ஏதாவது பண்றா. நான் உள்ள வரும்போது அந்த கார்ல யாருமே இல்லையே. ஒருவேளை பார்வதி அந்த கார்ல இருப்பாளோ? டேய் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. சீக்கிரம் சீக்கிரம் வண்டியா. ஏய் அமைதியா இரு. டேய் அவன் வந்துட்டாடா. ஏடா பாஸ் போடா. டேய் சீக்கிரம் போடா. டேய் ஆதி ஃபாலோ பண்ணிட்டு வரடா. ஸ்பீடா வண்டி ஓட்டா. ஏய் ஏய் அவன் பின்னாடியே வராடா. போட்டா ஏய் கத்தாத வெச்சா அவ்வளவுதான். ஏய் பாஸ்டா ஓட்டா ஃபாலோ பண்ணிட்டு வரடா. சரிடா. ஏய் வர சிக்னல்ல ரைட்டரா. சரிடா சரிடா. ஏய் சீக்கிரம் போடா. சரிடா சரிடா.
ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி எனக்கு தோணுதே. ஒருவேளை பார்வதிக்கு ஏதாவது ஆபத்தா? ஒன்னும் புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. டேய், அவன் ரூட் மாதிரி போயிட்டான்டா. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமைதியா உறுதியா இருந்த என் மனசுக்குள்ள திடீர்னு அமைதி குறைஞ்சிருச்சு. இனம் புரியாத ஏதோ ஒரு கலக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. என் மனசுக்கு அமைதி வேணும். பார்வதி நல்ல விதமா திரும்பி வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். நான் சந்தேகப்படுற யாரும் இல்லன்னு சொல்றாங்க. வேற யாரா இருக்கும்? போனவ அப்படியே போய் தொலைஞ்சிட்டா கூட நிம்மதியா தான் இருக்கும். போகாதே, மறுபடியும் வருமே. என்னத்த தூக்கம் வரலையா? இந்த நேரத்துல கார்டன்ல வந்து உலாத்திட்டு இருக்கீங்க? என்னத்தடி தூங்குறது? அந்த சமையல் கறிய காணோன்னு வீடே அல்லோகல பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல தூக்கம் மட்டும்தான் குறைச்சல. இப்போ கோச்சுக்காதீங்க அத்த. நாமளும் அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு என்னென்னவோ பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப அவளே தானா தொலைஞ்சு போயிட்டா. அதுக்காக சந்தோஷப்பட்டு நிம்மதியா போய் படுத்து தூங்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு வீணா டென்ஷன் ஆகுறீங்க? அவ இந்த வீட்ல இருந்து காணாம போய் எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப வந்திருக்கான்னு தெரியுமா? என்னத்த சொல்றீங்க? அப்ப பார்வதி திரும்ப வந்துடுவாளா? ஏய், கேள்வியா கேக்குற? அது தெரியாம தானே நானே டென்ஷன்ல இருக்கேன். வந்துட்டா குசலம் விசாரிக்க. இந்த நந்தினியை போன் பண்ணி கேட்டா அவன் அந்த சமையல் கறியை கடத்தவே இல்லைன்னு சொல்றா. எனக்கு என்னமோ இவளை யாரோ திட்டம் போட்டுதான் கடத்திட்டு போயிருக்காங்களோன்னு தோணுதுடி. ஆனா யாருன்னு தான் தெரியல. ஒருவேளை அந்த நந்தினி பார்வதி கடத்தலன்னு உங்ககிட்ட போய் சொல்லிருக்கலாம்ல? சிச்சி, அவ எதுக்கு போய் சொல்லணும்? இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டா. அவ உண்மைதாண்டி சொல்றா. இந்த சமையல்காரி யாரோ ரவுடி கும்பல் கிட்ட தாண்டி மாட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவனுங்க தான் இவளை கடத்திட்டு போயிருக்கணும். டேய், மேடம் என்ன கூப்பிடுறாங்க?
எடுத்து பேசுறா. ஹலோ, சொல்லுங்க மேடம். எந்த ஏரியால இருக்கீங்க? அண்ணா நகர் பக்கமா இருக்கு மேடம். ஆதி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா? இல்ல மேடம், ஆதிக்கிட்ட இருந்து நாங்க எப்போ எஸ்கேப் ஆயிட்டோம். கவனமா பாருங்க. ஆதி உங்களுக்கு தெரியாம உங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வர போறாரு. இல்ல மேடம், கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். ஆதி ஃபாலோ பண்ணல. ஓகே, அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க மேடம். ஆதி வீடு உங்களுக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும் மேடம். அப்போ காரை நேரா அந்த ஆதி வீட்டுக்கு விடுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஆதி வீட்டுக்கா? ஆமா, ஆதி வீட்டுக்கு தான். ஆனா மெயின் கேட் வழியா போக வேண்டாம். அந்த வீட்டோட ஃபுல் கிராஃப் எனக்கு தெரியும். அதனால இப்ப நான் சொல்ல போறத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க மேடம். நான் சொன்னது நல்லா புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது மேடம். நான் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டு எனக்கு அங்கிருந்து ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மேடம். நான் சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வாங்க. நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டு நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்றோம். முதல்ல நீங்க ஆதி வீட்டுக்கு போங்க. சரிங்க மேடம். டேய், என்னடா? வண்டி ஆதி வீட்டுக்கு திருப்படா. என்னத்த சொல்றீங்க? பின்ன என்னடி, இப்பதான் சின்ன பிள்ளைங்களை கூட கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் அது இதுன்னு செஞ்சு தொலைக்கிறானுங்களே. இந்த சமையல்காரி வேற நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பா. அதான் எவனோ கடத்திட்டு போயிருக்கணும்டி இவள. ஐயோ, அவளை வச்சு நாம ஒரு பிளான் போட்டிருக்கோம். இந்த அத்தா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. கடவுளே, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்க கூடாது. பார்வதி நல்லபடியா வீடு வந்து சேரணும். அப்போ பார்வதியோட கதை அவ்வளவுதானே சொல்றீங்களா அத்தை? அப்படி ஏதாவது நடந்து அந்த சமையல்காரி ஒரேடியா செத்து தொலைஞ்சா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமே. ஆனா எங்க இந்த அகிலாண்டேஸ்வரி ஒரேடியா அவளுக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு உருக்கி உருக்கி வேண்டிக்கிட்டு பூஜை ரூம்லயே பழியா கிடக்குறாளே. அகிலாண்டேஸ்வரி அத்தையே பயந்து போய் பூஜையில உட்கார்ந்துருக்காங்கன்னா அப்போ அந்த பார்வதி ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான்னு அர்த்தம். அந்த ஆபத்துல இருந்து அவ தப்பிச்சு வந்துடவே கூடாது அத்தை. கொஞ்சம் வாய முறையா. என்னடி இது? குரு, நீ எப்ப வந்த? நீங்க ரெண்டு பேரும் பார்வதி நல்லபடியா திரும்பி வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். அப்போ நீ ஆரம்பத்திலேயே வந்துட்டியா? நாங்க ரெண்டு பேரும் பேசின எல்லாத்தையும் நீ கேட்டிருப்பல? கேட்டேன். நான் தான் எனக்கு பார்வதி வேணும்னு சொல்லியிருக்கேன்ல. அதை புரிஞ்சிக்காம ஏன் ரெண்டு பேரும் என் கல்யாணத்துக்கு எதிராவே சதி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் நினைக்கல அண்ணா. பார்வதி ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா போல இருக்கு. பார்வதி எந்த ஆபத்துல இருந்தாலும் அவ நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் வராது. நிச்சயமா நல்லபடியா அவ திரும்பி வருவா. உங்க எண்ணம் எதுவுமே பலிக்காது. நான் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட மும்பைக்கு அவளை கூட்டிட்டு தான் போறேன். அத்தை, என்னத்த குரு இப்படி சொல்லிட்டு போறான்? ஆமா, இவன் பெரிய உத்தம புத்திரன் சத்தியசீல. அப்படியே சொன்ன உடனே பழிச்சிட போது. இவனே ஒரு ஃப்ராடு பையன் 420. அவன் பேச்செல்லாம் விடுறி. பூஜை ரூம்ல போய் உட்கார்ந்தது என்ன ஆச்சோ தெரியல. வா.
இவங்க டேங்க் மேல ஏத்துறனா முதல்ல இவ காலை கட்டடா கட்டறா கட்டறா ஏய் கட்டடா ஏய் ஏய் கட்ட மர்க்கியா நீ போ ஏய் ஏய் கட்டற சீக்கிரம் ஏய் அட்டன மாட்டாடா ஏய் ஏறடா 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 ஏய் என்னடா இது டேங்க்ல தண்ணியே காணோம் என்னன்னு போய் பார்க்கலாம் வா. சரி மேலே ஏறு வா ஏறு டேய் இங்க பாருடா பைப் லைன் உடைஞ்சு தண்ணி எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கு. இப்ப என்னடா பண்றது? மேடத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம்டா. அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி செஞ்சிருவோம். சீக்கிரம் போன போடுறா, ஆளுங்க வந்துட போறாங்க. என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி அந்த சமையல்காரிய ஆதி வீட்டு வாட்டர் டேங்க்ல இறக்கிட்டீங்களா? அந்த பொண்ணு டேங்க்ல இறக்கிட்டோம். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். பிரச்சனையா? என்னாச்சு? அந்த பொண்ணை டேங்க்ல ஏத்துறதுக்கு நடந்த தள்ளுமுள்ளுல டேங்க்ல இருந்து தண்ணி வெளியில போற பைப் லைன் உடைஞ்சு டேங்க் தண்ணி வெளியில போயிட்டு இருக்கு மேடம். டேங்கே இப்போ காலியா இருக்கு மேடம். அந்த சமையல்காரி சாவு அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்ல உள்ளவங்க கையால தான் நடக்கும் போல இருக்கு. நீங்க உடைஞ்சு போன பைப்ப தண்ணி வெளியில போகாத மாதிரி சரி பண்ணிடுங்க. சரிங்க மேடம். அவங்க பைப்ல தண்ணி வரலன்னு மோட்டர் போடுவாங்க. டேங்க்ல தண்ணீர் மட்டும் உயர உயர பார்வதி கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி மூச்சு திணறி செத்துருவா. ஓகே மேடம், நீங்க சொல்றபடியே பண்ணிடுறோம். சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு ஜாக்கிரதையா வாங்க. ஓகே மேடம். ஆதி, பார்வதிய நான் உன் வீட்டு தண்ணி டேங்க்லயே மறைச்சு வைப்பேன்னு உன்னால யூகிச்சு பார்க்கவே முடியாது. தேடு, ஊரெல்லாம் நல்லா தேடு. விடியற வரைக்கும் தேடி அலைஞ்சிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் உன் வீட்டு தண்ணி டேங்க்ல இருக்கிற பார்வதிய பொணமா பார்த்துட்டு நல்லா அழு. டேய் நீ என்ன பண்றனா, ஏதோ ஒரு துணி கயிறு எதுனா அந்த எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் வா, சீக்கிரம் போ. டேய் தண்ணி இருந்துச்சுடா. சரி வா, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போயிடலாம். வா. சரி வா போலாம். எங்க தேடி அந்த காரை கண்டுபிடிக்கவே முடியலையே. எந்த பக்கம் போயிருக்கோம்? கண்டிப்பா அந்த கார்ல பார்வதி இருந்திருக்கணும். இப்ப என்ன பண்றது? இது நம்ம தேடி வந்த வண்டி மாதிரி இருக்கு.